வணக்கங்க. எப்படி மனசுக்குள் வந்தாய் அப்படின்னு ஒரு படத்தோட விமர்சனத்தோட வந்திருக்கிறேன். கேஸ்ட்டு குரு இதெல்லாம் வேண்டாங்க. ஏன்னா இது எப்படி மனசுக்குள் வந்தாய் அப்படின்னு இவங்க டைட்டில் வச்சுருக்கிறாங்க. நாங்கள் ஒன்று கேட்கணும், எப்படி நீங்கள் இப்படி படம் எடுத்தீங்க அப்படின்னு. அப்பா சாமி காலை காட்டுங்க பி பிரசாத். ஆனால் கட்டி பிடிச்சி அங்கேயே படுத்துறேன், நைட்டு போகிறேன். முடியலைங்க. உண்மையாலுமே இப்படி ஒரு படம் பார்க்கவே இல்லை. ஒரு 3 வருஷம் சர்வீஸில் முழுசாக பார்த்த ஒஸ்ட்டு படத்தில் இது ஒன்றுன்னு நினைக்கிறேன் நான். எப்படி சொல்கிறது, சைக்கோன்னா இதுதான் சைக்கோவோட உச்சன்னு நினைக்கிறேன். அந்த படம் தான் ரீடிஃபைன் பண்ணிக்கிறாங்க சைக்கோன்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. பிவி பிரசாத் தான் இதுக்கு இயக்குனர். டேனியல் அப்படிங்கிற மியூசிக் போட்டிருக்காரு. பிவி பிரசாதே லிரிக்ஸ் எழுதியிருக்காரு போல். பிவி பிரசாத்துக்கு எதாவது முன்ஜென்ம விரோதம் நினைக்கிற தமிழர் கூட எப்படியா இவனுங்களை டெரராக ஒரே செகண்டில் ஒரு 2 மணி நேரத்தில் இவங்களை எல்லாத்தையும் பழி வாங்கிருன்னு நினச்சிட்டு இப்படி சைலண்ட்டாக ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். பாவங்க, இன்றைக்கெல்லாம் பவர் கட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த படத்தை போஸ்டர் பார்த்து நம்பி நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்க பட்ட அவஸ்தையெல்லாம் பார்க்கறதுக்கு நீங்கள் கொண்டு போய் புத்தரையோ தலாயிலாமையோ கொண்டு கோர வச்சாலும் உட்கார மாட்டாங்க, அங்கே எந்திரிச்சு ஓடிடுவாங்க. அப்படி இருக்குது படம். நான் இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், பட்டு தாங்கவே முடியல. கடைசி ஆவாக சிரிக்கிறதா அழுகுறதா அப்படின்னு தெரியாமல் நடுவில் உக்காந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் படத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்களா. ஹீரோ சைக்கோ முத்தி எதனா ஆகிறனா இல்லையோ நாங்கள் எதனா பண்ணியிருப்போம் உறுதியாக. அதுதான் நடந்திருக்கும். ஏன்னா அவ்வளோ பயங்கரங்க. கடைசி சீனில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லாட்டில் இவர் ஹீரோ உள்ளே போகிறப்பெல்லாம் கார் நேராக தான் நின்றுட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு போலீஸ்காரன் அடிக்கிறதுக்கு வருவார். திடீர்னு கார்லாம் ரவுண்ட் ஆயிரும். போலீஸ்காரன் நடுவில் படுத்துட்டு இருப்பாரு. இவர் கார் மேலே ஏறி ரவுண்டாக நிற்க வச்சிருக்கிற கார்கள் மேலே ஏறி சுத்து ஒரு சுத்து 2 சுத்து இல்லை, ஒரு 10-20 சுத்து இருக்கும். ஒலிம்பிக்ஸில் ஓடிந்தாருன்னா எதனா ஸ்பிரிண்ட்டுக்கோ இல்லை உசைன் போல்ட்டையும் கண்டிப்பாக ஒரு பீட் பண்ணியிருப்பார். ஓடிட்டு கடைசியில் நின்றுட்டு என் லவ்வுக்காண்டி என்ன வேணால் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல சீரியஸாக. அப்பா அவ்வளோ ஒரு டெரரான படங்க. ஹீரோயின் வர்றாங்க. ஹீரோயினுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு சீன்லேருந்து நான் தான் ஹீரோயின் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சீட்டில் இந்த அடித்த கமெண்ட்டுகள்லாம் வாயால் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு கமெண்ட்டுகள் இன்னைக்கு பறந்துச்சு. ஏதோ அந்த ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஏதோ ரைட்டு அப்படின்ட்டு இருந்ததுங்க. உள்ளே போக போக சைக்கோன்னா வீட்டுக்குள்ளேயே குழி தோண்டி ஒருத்தர் புதைப்பாரு. எப்படி டைல்ஸ் எடுப்பாராம். அவர் டைல்ஸ் தோண்ட முன்னாடி இருக்கிறது என்னென்னா, இவனுக்கு பல தொழில் தெரிஞ்சிருக்கும் போல. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் துணி துவைக்கிறதோட பையனா வருவார். ஏன்னா எனக்கு சிரிப்பே அடக்க முடியல. சீரியஸாக சொல்கிறேன். இது இந்த படத்தை சீரியஸாக எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அங்கே உட்காந்து ஒவ்வொருத்தருக்கும் இவங்க தனியாக ஒரு மேடை போட்டு சால்வை போற்றி 2 நேரம் கறி விருந்து போட்டே ஆகணுங்க. ஏன்னா அங்கே உட்காந்துறவங்க எல்லாம் மகாத்மாக்கள். அந்த அளவுக்கு பொறுமையாலாம் எவனாலையும் உட்காந்துருக்க முடியாது, எந்த படத்துக்கும் உட்காந்துருக்க முடியாது. சும்மா கடைசியிலாம் பார்த்தீங்கன்னா அந்த டேர்ன் ட்விஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, சில சீனுகளுக்கெல்லாம் ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்குறாங்க. அந்த ட்விஸ்ட்டுக்கு பொதுவாக அந்த படத்தில் அந்த எருமைக்கு போகிற ஊசி ஒன்று இருக்கும் பெருசாக. அந்த ஊசியை குத்திருந்தா கூட அந்த வலி தாங்கியிருக்கு எங்களால். எங்களுக்கு தாங்கியிருக்கும். ஆனால் அந்த சீனுகள் இருக்கிற அந்த டெரர் எங்களால் தாங்கவே முடியல. அடங்கப்பா இப்படியும் ஒருத்தர் எடுப்பான். ஏன்னா ஹீரோ சும்மா சைக்கோன்னா எப்படி சைக்கோக்கெல்லாம் அப்பேன் ஹீரோ. சைக்கோவுக்கும் சைக்கோ பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்லேருந்தே அவர் ஒரு மார்க்கமாக தான் இருப்பார் அவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஒருத்தர் டேக்கிள் பண்ணுவார். கடைசியில் அவனும் இருக்க மாதிரி ஆயிரும். அப்படி அந்த போலீஸ் கேரக்டருக்கு இருக்க மாதிரி ஆகிட்டு அவன் மாதிரி ஜங்குன்னு குதிப்பான் ஒரு சீன் 2 சீனில். எங்களுக்கு யாரா என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. ஒவ்வொரு சீன் அப்போல்லாம் சீரியஸாக என்ன நடக்குதுன்னு தெரியல. லாஜிக்கெல்லாம் மறந்துடுங்க சுத்தமாக. அந்த படத்தில் லாஜிக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது நிஃப்டில் அது மாதிரி ஃபேஷன் டெக்னாலஜி இன்ஸ்டியூட்டில் படிக்கிறாராம். அவங்க மாமா பார்த்தீங்கன்னா அண்ணா துணி வைப்பார். எப்படி சேர்றாரு, எங்கேருந்து காசு வருது, அதெல்லாம் தேவையே கிடையாது. இதுக்கிடையில் பாட்டு வேறு, பாட்டுக்கு லிரிக்ஸும் அவரே எழுதியிருக்காரு போல் டைரக்டரு. அதோட பயங்கரம். சும்மா மியூசிக்கெல்லாம்
எப்படி சொல்கிறதுங்க, ஏன்னா 10வது 12வது படிக்கிறது +2 படிக்கிறவங்க தேசிய கீதம் வாசிப்பாங்க பார்த்தீங்களா ஸ்கூலில், அவனை விட்டு நான் கூட தெளிவாக போட்டிருப்பான் அந்த பாட்டெல்லாம். அதெல்லாம் கொடுமைங்க அதெல்லாம். இப்போ பாட்டுன்னு போட்டிருக்கீங்க சரி, அந்த லிரிக்ஸ் எல்லாம் என்ன லிரிக்ஸ்னு உங்களுக்கு தான் வெளிச்சம். சரியாக சொல்கிறேன். சைடில் வந்து வேறு கேரக்டர்கள் வேறு இல்லை, அதில் 70 கேரக்டர் வேறு. அந்த கேரக்டரில் எதுக்கு வரான் எதுக்கு போகிறான்னு அவனுக்கும் தெரியாது, படத்தை பார்க்குற எங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியுமான்னு எங்களுக்கு தெரியாது. சீரியஸாக என்ன படம் எடுத்துருக்குறீங்க? அதாவது இன்னைக்கு வந்து 10-20 ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு, நல்ல ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் கிடைக்குமா அப்படின்ட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து உட்காந்து தவம் கிடக்குறாங்க. ஆனால் நீங்கள் வந்து அந்த ப்ரொடியூசர் எப்படி மடக்குனீங்க அப்படிங்கிற வித்தை மட்டும் எங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா சொன்னீங்கன்னா நாங்களும் போய் வந்து உட்காந்து அந்த வித்தையை கவர் பண்ணி நான் ஒருத்தன் இழுத்து ஏதாவது நல்ல பசங்களுக்காவது கொடுப்பேன். ஏன்னா இதுக்கும் ஒரு ப்ரொடியூசர் சம்மதிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. சீரியஸாக இந்த படத்துக்கும் உண்மையாங்க படு மோசமான படம். அது நீங்கள் என்ன வேணால் சொல்லிட்டாலும் சரி, பார்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா இருக்குது மிக்சட் ரெஸ்பான்ஸ் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து நான் கடவுள் நம்புறதில்ல, ஆனால் நான் உங்களுக்கு கடவுளை நினச்சிட்டு கால் விழுந்துறேன் நான். ஏன்னா உங்களோட ரசனையை வந்து நான் பாராட்டியே ஆகணும். அந்தளவுக்கு படம் போங்க. ஆனால் நீங்கள் வந்து உண்மையாலுமே என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 பேர்த்த கூட்டிகிட்டு போயிருங்க. கூட்டிகிட்டு போய் உட்காந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு தயவுசெய்து வந்து 100 ரூபா டிக்கெட் அப்படிலாம் போயிடாதீங்க. ஒரு சாதாரண தேட்டரை 20 ரூபா டிக்கெட்டுக்கு போய் உட்காந்துக்குங்க. உட்காந்தீங்கன்னா காமெடி கேரண்டீடு. படம் ஃபுல்லாக காமெடி இருக்குது. சும்மா உட்காந்து சிரின்னு சிரிக்கலாம், கலாய்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து காமெடி இருக்குது. போய் உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கெல்லாம் என்னோட ரேட்டிங் தரணுமாங்கிறது எனக்கு யோசனையாக இருக்குது. ஆனாலும் தர்றேன். இதுக்கு ஒரு 1.5 மார்க் தரலாம். அது எதுக்குன்னா படம் எடுத்துருக்கிறீங்களே, என்ன பண்ணுறது? படம் எடுக்காம விட்டுருந்தீங்கன்னா மார்க்கே தராமல் விட்டுருக்கலாம். படம்னு எடுத்துருக்கிறீங்களே, 0ன்னு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ 1.5 கொடுத்தாவது எப்படியோ எதனா ஒரு மார்க்கு, அவ்வளோதான். சீரியஸாக ரொம்ப பிரார்த்திச்சுக்கிறேன் நான் மனசார. இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து தமிழ் சினிமாவுக்கு வரவே கூடாது. ஏதோ நான் சிவனேன்னு இன்னைக்கு வந்து ஏதோ வெள்ளிக்கிழமை கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு எதனா ஒரு நேரம் சாப்பிட்டு, எனக்கு படத்தை போஸ்டரில் பார்த்தாவே டெரராக தான் இருந்தது. கம்முன்னு இருந்தேன். இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு நண்பர் இருக்கார், தேவையில்லாமல் நம்மளை நோண்டி விட்டு இது நல்லா இருக்குதுன்னு போய் பார்க்க வச்சு, இன்றைக்கி இதோட தாக்கத்திலே இன்னும் 2-3 நாள் நகரும். அதங்காட்டி அவரும் எனக்கு வந்து ஒரு 100-200 ரூபா வந்து இந்த மாத்திரைகள்லாம் வாங்குறதுக்கு வந்து காசு தரணும் அப்படின்னு சொல்லிட்டேன். சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன். ரொம்ப நன்றி நேயர்களே. இவ்வளோதான். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்குது, லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலீங்கன்னா இந்த வலது கார்னரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் வரும். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்களை பதிவு செய்யுங்கள். கருத்துக்கள் வந்து எப்போவுமே வரவேற்கப்படுகின்றன. உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் ஆதரவில் தான் நான் வாழ்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோ விமர்சனம் இல்லாட்டி முன்னோட்டத்துடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.